புய்வாழ்த்தவாக. நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை தேடி அலையிறோம். அனைத்தும் சுகம் சார்ந்ததா தான் இருக்கு. சுகம் சார்ந்ததா இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி அது செல்வம் சார்ந்ததா போயிருது. ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செல்வம் பணம் இதை தேடி தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க நம்ம இழந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இழந்துட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம யார், நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறதே இங்க இழந்துட்டோம். இதெல்லாம் திருப்பி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன, இதை நான் திருப்பி எடுக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே இங்க யாரும் சிந்திக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. ஒரு ரொட்டேஷனல் லைஃபாவே வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதாவது பணத்தை நோக்கி ஓடுறது, சம்பாதிக்கிறது, குடும்பம், குழந்தைகள், கஷ்டங்கள், கடன்கள், இஎம்ஐக்கள் எல்லாமே இப்படியே போயிட்டு இருக்கு. இதுல நம்ம தொலைச்ச மிகப்பெரிய விஷயம் தான் நம்ம நிம்மதி. நிம்மதி எங்கிருந்து வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு பதிலாக நிறைய பேர் சொல்றது தியானம் பண்ணா நமக்கு மனசு அமைதியா ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? தியானம்னா எப்படி பண்ணணும்? தியானம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் எல்லாருக்குமே இருக்கும். இது எல்லாத்துக்குமான ஒரே பதில் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மொழி பொறுத்தவரையில எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமான வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான விளையாட்டுகள் இருக்கும். அதாவது தமிழ்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் விளையாட்டு இருக்கும். இப்ப இந்த தியானம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு வார்த்தையா நீங்க பார்க்காம அதை பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தியானம். தியா அப்படிங்கிறது தீபத்தை குறிக்கும். தீபம் அப்படிங்கிறது அமைதியை குறிக்கும். தியா அப்படின்னாலே தீ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தியாங்கிறது தீபம், தீபம்ங்கிறது அமைதி. ஸோ அந்த தீபத்தை நம்ம ஆத்மாவுக்கும் குறிப்பிடலாம், இல்லை ஜோதியாகவும் குறிப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு ஜோதியா நாம் இல்லை அமைதியா நாம் அப்படிங்கிறது தான் இந்த தியானம் அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு சொல்லுது. இதுல உங்களுக்கு தமிழ் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த அமைதி தான் தியானம் அப்படின்னா அந்த மூர்ச்சி பயிற்சிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் இல்லையா? பிராணாயாமம் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்களே, இதெல்லாம் இல்லையானா அது எல்லாமே இருக்கு. ஆனா தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்காக நீங்க செலவிடுற விஷயங்கள், நீங்க செலவிடுற நேரம், அதை தான் முக்கியமா இங்க தியானம் அப்படின்னு சொல்றோம். ஜோதியா நாம், பரவசமா நாம், ஒளியா நாம் இப்படிங்கிறது தான் இதோடைய உள்ளர்த்தம். ஏன்னா தியா அப்படிங்கிறது நான் யாருக்குமே சொன்ன மாதிரி தியானத்தை குறிக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பழைய காலத்துல சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் பண்ணாங்களே, அந்த மாதிரி நம்ம அமைதியா உட்கார்ந்து இருக்கணுமா, இல்லை இந்த நிஷ்டையில இருக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பண்ணது தவம். தவம் வேற, தியானம் வேற. தவம் அப்படிங்கிறது ஒரு வரத்துக்காக இருக்கிறது, இல்ல அவங்க நிஷ்டையில பசி தூக்கம் மயக்கம் எதுவுமே இல்லாம இருக்கிறது. அந்த தவத்தை இப்போ நம்ம யாராலையாவது பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. ஆனா தியானம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். நீங்க நிம்மதியை தேடுறவங்களா இருந்தா, இந்த வீடியோ பாக்குறவங்க நிம்மதியை தேடுறவங்களா இருந்தா இந்த தியானம்ங்கிறது முக்கியம். தியானம்ங்கிறது என்ன? கண்ண முடிவு விளக்கேத்தி பூஜையில அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதா அப்படின்னா நீங்க உட்காரலாம். நீங்களே சொல்லுவீங்க, என்னால உட்கார முடியல, நிறைய சிந்தனை எனக்குள்ள ஓடுது. இந்த தியானத்தை எப்படி ஆரம்பிக்கணும்? சிந்தனை ஓடுதா, ஓடட்டும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க உங்களுக்குன்னு ஒதுக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு நாள் காலையில 6 மணி அப்படிங்கிறத நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்னா அந்த 6 to 6:10 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் கூட போதும். 6 to 6:05. உண்மையா பாத்தீங்கன்னா 24 நிமிஷம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 24 நிமிஷம் அதுல நீங்க உங்களுக்குன்னு ஒதுக்கணும். அதாவது 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம். இது நம்ம தூங்குற நேரத்துல பாசிபிளானா கிடையாது. அதனால பகல்ல நீங்க முயற்சி இருக்கும் போது 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம், அப்படி இல்லைன்னா மொத்தமா காலையில நீங்க ஆரம்பிக்கும் போது 6 to 6:05 5 நிமிஷம் நீங்க அமைதியா உட்கார்ந்துருங்க. உங்களை சுத்தி இருக்க சவுண்டை மட்டும் லிசன் பண்ணுங்க, வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். அமைதியா உட்காந்து உங்களுக்குள்ள இந்த காக்கா சவுண்டு கேட்கும், பஸ் ஓடுற சவுண்டு, கார் ஓடுற சவுண்டு, அலை அடிக்கிற சவுண்டு, காத்து உங்க மேல அடிக்கிற சவுண்டு, இது எல்லாத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. நல்லா அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். அதை தவிர வெட்ட வெளியில நீங்க உட்காந்தீங்கன்னா உங்க மேல ஒரு பிரீஸ் அடிக்கும், ஒரு காத்து உங்க மேல அடிக்கும். அந்த காத்தை நல்லா ஃபீல் பண்ணுங்க. இது போதும். இப்போ நீங்க கேட்கலாம், இதை நான் பண்ணும்போது உங்களுக்கு வேற சிந்தனை வராதான்னு. 100% வராது. ஏன்னா மனசுக்கு ஒரு தன்மை இருக்கு, தான் பிடிச்சி எதை பண்றோமோ அப்ப மற்ற விஷயத்த அதை ஒதுக்கி வச்சிரும். நம்ம மேல அடிக்கிற அந்த பிரீஸையோ இதமான ஒரு காத்தையோ அனுபவிக்கிறதே கிடையாது. வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஓட்டம் ஓட்டம்னு போய் இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம். ஆனா அந்த காத்தான விஷயம் தான் நம்ம ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம ஆத்மா கூட ரொம்ப கனெக்ட் ஆகிற விஷயம். அதனால காலையில நீங்க வெட்ட வெளியில, இல்ல உங்க வீட்டு மாடியில, உங்க வீட்டு திண்ணை, உங்க வீட்டு வராந்தா, இல்ல உங்க வீட்டு பால்கனியில உட்காந்து, இல்லைன்னா கையை அந்த ஸ்டேர்ல வச்சுட்டு
அமைதியா உங்க மேல அடிக்கிற காத்தை மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. 100% உங்களுக்கு வந்து வேற எந்த தாட்டுமே வராது. இதை ஒரு 5 நிமிஷம் நீங்க டெய்லி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆத்மா உங்க உடம்பு வந்து இதுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் படிப்படியா நீங்க வந்து இந்த நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 6 மணிக்கு நீங்க ஆரம்பிக்கணும், தினமும் அதே மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். ஒரு நாள் 6, ஒரு நாள் 7 மணி அப்படின்னு தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை நம்ம எப்போ இருப்போம் எப்போ இறப்போம்ங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இது நான் இப்போ சொல்றது வந்து ஒரு தியானத்துடைய பேஸ். தியானம் எப்படி பண்ணணும், அந்த அமைதி நமக்கு எப்படி கிடைக்கும், நிம்மதி எப்படி கிடைக்கும் அப்படின்னா இதுதான் அதோடைய பேஸ். இதை நீங்க அனுபவிக்க ஆரம்பிக்கணும். உங்க ஆத்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான். அது தனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணும்போது வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு கொண்டு வராது, உங்க மூளையும் கொண்டு வராது. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு இதமான விஷயத்த அனுபவிச்சுட்டு இருக்கு. அதுல இருந்து அதை வெளியில வரவே பிடிக்காது. 5 நிமிஷம் உட்கார ஆரம்பிக்கிற நீங்க 5 நாளைக்கு அப்புறம் உங்களை அறியாமலே அது 10 நிமிஷம் ஆகும், அப்புறம் 15 நிமிஷம் ஆகும். அப்புறம் எப்பவுமே நீங்க வெளியில போகும்போது அந்த காத்தை அனுபவிக்கிற ஒரு ஃபீலை வந்து கொண்டு வருவீங்க. இதை தான் வந்து நான் தியானம் அப்படின்னு சொல்றேன். இது போக போக நீங்க வந்து எங்க வேணா உட்காந்து பண்ணலாம், இல்ல பிரீத்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து பிராணாயாமம் பண்றேன்னா அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம், உங்க சிந்தனை வந்து செதறாது. ஆனா முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது இன்ஹேல் த ஏர் வாட் டச்சஸ் யூ அப்படின்னா உங்க மேல படுற அந்த இதமான காத்தை அனுபவிக்க கத்துக்கணும். அதை விட பெரிய விஷயம் வந்து வேற எதுவுமே கிடையாது. இல்ல எனக்கு காத்து இல்ல வெயில்னா அந்த வெயில அனுபவிக்க கத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் உங்க ஆத்மாவுக்கு பிடிச்ச இயற்கையான விஷயங்கள். இல்ல குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த குளியலை வந்து அனுபவிச்சு குளிங்க. பச்சை தண்ணியை மேல ஊத்தி அந்த ஃபீலை வந்து நீங்க கொண்டு வாங்க. உங்க ஆத்மாவுக்கு இதெல்லாம் பிடிச்ச விஷயங்கள் இது. ஏன்னா அது இதுக்குதான் பழக்கப்பட்டது. பஞ்சபூதங்களுடைய தொடர்பு தான் ஆத்மாவுக்கு பழக்கப்பட்டது. இது அது பழகும் போது தியானத்துக்கான விஷயங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாம எப்போ நீங்க இதை அனுபவிக்கிறீங்களோ அப்போ உங்க குருவும் உங்ககிட்ட வந்து சேருவார். அவர் அமைதிக்கான வழியை வந்து உங்களுக்கு காட்டுவார். இதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். கண்டிப்பா அதுக்கான பதிலை கொடுப்போம். நன்றி, வணக்கம், போய் வாழ்த்த வாழ்க.